நீங்க ஜெயிச்சுட்டு அப்புறம் எப்படி பதவியேற்பு பிரமாணத்தில் பதவியேற்ற பொழுது ஆளுநர் முன்னதாக பதவியேற்ற பிறகு ராகுல் காந்தி முன்னதாக சொன்னாரோ விஜய் அவர்கள், என்னுடைய அரசாங்கம் டிரான்ஸ்பரண்டா இருக்கும், என்னுடைய அரசாங்கம் கண்டிப்பாக தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் என்று சொன்னார். யார் தமிழ்நாட்டுக்கு உதவி செய்ய வருகிறேன் என்றால் அங்கு நான் இருப்பேன் என்று சொன்னார். ஒரு வார்த்தை. இது மன்னராட்சி இல்லை என்று சொன்னார். அவர் நினைத்தது உதயநிதியை, ஆனால் மக்கள் புரிந்து கொண்டது ராகுல் காந்தியை. மூன்றாவதாக சொன்னார், ஏழ்மை என்றால் என்ன, பசி என்றால் எனக்கு தெரியும் என்றார். இதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதை சுட்டிக்காட்டி, நானும் தீ வித்துக் கொண்டிருந்தவன், தாங்களும் பசி வறுமையை பார்த்து பேசினீர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். எப்படி இந்திய ஜனநாயகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு புது திருப்புமுனை இருப்பதாகத்தான் நினைக்கிறேன் என்று சொன்னதை தவிர, பிரதமருக்கு பூச்செண்டு கொடுத்து அங்கவஸ்திரத்தை அணிவித்த பிறகு மெமோரண்டம் ஆஃப் எல்லாத்தையும் கொடுத்தாரு. 4 குறிப்புகள். அதுல தமிழகத்திற்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதலில் கொண்டு வருவதற்கான முயற்சி செல்ல வேண்டும், அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த பாட்டுகள் முதலில் இருக்க வேண்டும் என்று ஒரு யோசனையை சொல்லியிருக்கிறார் பிரதமர். நான் அதை கலந்து ஆலோசித்து மந்திரி சபை கூட்டத்தில் வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்.